சார் வாங்க சார். உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் சார். ஹாப்பி சார். ரொம்ப ஹாப்பி சார். இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது சார்? நல்ல ஒரு ஒர்க் ஷாப் போயிட்டு வந்த ஃபீல் இருந்தது சார். உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணேன் நான். சிறப்பு சார். பட் நான் இவ்வளோ நாள் 77 நாள் இங்கே இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு கனவு சார். நான் சொல்லும்போது சொல்லிட்டு போனது கனவு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது வயதுலேயும் எண்ணங்கள்லேயும் அவங்கவுங்க ஒரு அனுபவத்தில் முன்ன பின்ன எனக்கு பக்கத்தில் இருந்தால் கூட நான் அவங்களோட இணைந்து என்னையை அவங்க அரவணைச்சிட்டு போனாங்க சார். ஒரு நாள் எங்கிட்ட எந்த பாகுபாடு அவங்களும் பார்க்கல. ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களாக என்னை வச்சுக்கிட்டாங்க. அது நான் உண்மையாமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன் சார். உண்மையாமே சிறப்பு சார். சார் நீங்கள் போனதுக்கு பாதியாக வந்துருக்கீங்க சார். ஆள் சார் என்னம்மா தெரியுதா உங்களுக்கு? அப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும். இதுக்கு மேலே உடம்பு போட்டால் அவ்வளோதான். அம்மா இன்னும் வீட்டுக்கு கூட வரலையம்மா. உங்களுடைய பையனை வீடியோ பார்த்துருவோமா சார்? கண்டிப்பாக சார். நிறைய ஸ்வீட்டாக இருக்கும் சார், பாருங்கள் சார். தேங்க்யூ சார். அடுத்த கண்டஸ்டன்ட் யாரும் பார்த்துலாமா சார்? வாங்க சார். வணக்கங்க, நான் உங்கள் ரஞ்சித். இந்த இடத்துல பல ரவுண்ட் அடிங்க சார், உங்களுக்கு பல விஷயம் புரியும் சார். பாய் சார். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்கும், ஏன்டா திரும்பி ரிவேர்ஸில் வந்துட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே வந்த வழி மறக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ராட்டஜியை டீயாக கலந்து கொடுப்பவர் தான் எங்கள் ரஞ்சித் அண்ணன். அடனி தங்க கட்டி சிங்க குட்டி சார் அந்த 3 வாக்கு ரொம்ப நல்லா இருந்தது சார். பேர சொல்லு பட்டி ரொட்டி. எங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இந்த கேம் விளையாடுறது அது எங்களுக்கு தான் ரொம்ப 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 ஸ்போர்ட்டிவ் அண்ட் ஹாப்பி. ஒரு டீமை பழி வாங்கணும்னா நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசணும்னா கவுந்துருவாங்க டீம். இவங்களுக்கு அதே பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஒரு பசங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? டாஸ்ல சொல்லாம போனாங்களா, ஒரு தடவை வந்துட்டு போகணும். அந்த ரிக்ரூட் கொண்டு வரணும். அவங்க செஞ்ச விஷயத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறோம். பைத்தியம் பண்ணுறீங்களா? ஏன் பேசாம இருக்கிறது? பேசிருக்கீங்களா? நச்சக்கா எப்போதான்டா பேசுறது? எங்கேயுமே பேச விட மாட்டேங்கிறீங்களா? ஐ எம் நாட் அ ரைடர். மாடா நினைச்சா சவுக்கில் வெளுப்பேன் பிஞ்சிருத்தோட. அண்டையை போட விட்டு அழகு பார்க்கறது நல்லா இல்ல அப்படின்றது எனக்கு தோணுது. அதனால நான் இந்த முட்டையை எடுக்கணும்னு நினைக்கிறேன். சார் உடம்புல காய் பத்திரம் ஒரு வாரத்துல ஆறிடுச்சு. அப்பா மாதிரி பார்த்தா வந்து இப்படி பேசினா உள்ள குதிரை சார். நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு பசங்க மாதிரி தான். பட் இது வந்து கேம் அண்ணன். கேமில் வந்து அதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் கேமை ஆடணும். கிங் அண்ட் குயின் டிவிக்கு அப்புறமா அவரை நான் பார்க்கவே இல்லை. ஸோ அவரோட கேம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த வீக்கில் நான் நினைக்கிறேன். அவர் ரஞ்சித் சார்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அவர் வாய் விட்டு அப்பான்னு கூப்பிடணும் தான் இருக்கு. அண்ணங்கிட்ட என்னன்னா எப்போதும் அன்பா இருப்பார். தங்கம் சாமிங்கிற வார்த்தை எது வந்தாலும் பின்னாடி அது சஃபிக்ஸா சேர்ந்துக்கும். இங்க ஒரு பர்சன் வந்து நான் லைக் என்னால அவரை புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவரு பெண்கள் கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், அவர் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட், அந்த லவ் வந்து என் அம்மாக்கோ இல்லை யாருக்கோ கிடைச்சிருந்தா அவங்க லைஃப் இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும். நான் நாளைக்கே போயிட்டாலும் ஏன்னா இங்கே போய் சம்பாரிச்சிட்டு வந்தேன்னா என் பதவி வந்து என்ன அப்படி சொல்லிட்டா. இது எப்பவுமே இப்படியே தான் சார் இருக்கும். நான் போயிடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குது. ஒருவேளை மேபி உங்கள் மனசு காயப்பட்டு மற்றவங்க தப்பாக நினைக்கிறாங்கிற விஷயம் இல்லை. பட் நீங்கள்லாம் தப்பாக நினச்சதுக்கே எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ படம் நடித்தா பெரிய வாழ்க்கையாக இருக்குல்ல சார். ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்த ஃபீல் இல்லை சார்? பயங்கரமாக இருக்குது சார். இந்த மாதிரி அனுபவங்கள் நமக்குள்ளே சரி தவறு எல்லாத்தையும் தாண்டி நம்ம இன்னொருத்தவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கூட இருக்க முடியுமாங்கிறது
ரொம்ப ரேர். எனக்கு பிடித்த மனைவி, எனக்கு காஃபி வேணுன்னா காஃபி, நான் தூங்குகிற பெட்டு, நான் சொன்ன நேரத்துக்கு வர டிரைவரு, ஷூட்டிங்னா 2 மணிக்கு வச்சுக்கலாமே தலைவலிக்குது அப்படின்னு எனக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தேன்னா தேங்க்யூ சார், தேங்க்ஸ். இந்த பிக் பாஸ்க்கு எனக்கு நன்றி. நான் இப்போ கூட நான் நினச்சிட்டே இருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாமோ, இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு. ஆனால் இந்த வீட்டில் எனக்கான நேரம் போயிடுச்சு. இப்படி தான் வாழ்க்கையும். நம்ம யோசிப்போம், நமக்கான காலங்கள் நம்ம கையை விட்டு போயிடும். ஆனால் காலத்தோடையே நம்ம சரியாக பயணிக்கணுங்கிறது நான் உணர்ந்தது.